S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது சோவியத் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டு சோவியத் ரஷ்யா காலகட்டத்திலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு இந்த ஒரு S-300 சொல்லலாம். அப்படிப்பட்ட அதிநவீனமாக, ஏன்னா இப்போ இதில் நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணி உக்ரைனும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, ரஷ்யாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை கூடிய சீக்கிரத்தில் ஜெர்மனியும் அமெரிக்காவும் சேர்ந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ஒரு அப்கிரேடட் S-300D வேரியண்ட்டாக இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க போகிறதா ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. இது உண்மையிலே பாசிபிளாக இல்லையா? இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுனால ரஷ்யாவோட வருங்கால ஏவுகணை தடுப்பு அமைப்புகளுக்கு இது எந்த விதத்தில் சிக்கலை ஏற்படுத்தும்? இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சோவியத் யூனியன் உடையறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பார்த்து பல நாடுகள் பயப்படுவாங்க. இல்லை, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்க ஜோனுக்குள்ளே நம்மளோட விமானங்களை அனுப்பக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னா அதில் ஒரு முக்கியமான இடம் இந்த S-300 இருக்குது. காரணம் என்னென்னா, அன்னைய காலகட்டத்தில் இது ஆக்டிவாக இருந்த டைமில் இதோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பார்த்து பயப்படாத நாடுகளும் கிடையாது, பயப்படாத ஒரு விமானப்படையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரொம்பவே ஹைடெக் எக்யூப்மெண்ட்டாக இந்த ஒரு S-300 சோவியத் ரஷ்யா உருவாக்குனாங்க. இப்படி உருவாக்குனதுக்கப்புறமா சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கப்புறமா பல நாடுகளுக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த போருக்கு முன்னாடி உக்ரைன் கிட்ட மட்டுமே ஆக்டிவாக 100 பேட்டரிஸ் வரைக்கும் இந்த S-300 லான்ச்சர்ஸ் முதல் கொண்டு இருந்ததா ஒரு தகவலானது அபிஷியலா உக்ரைனே சொல்லியிருந்தாங்க. இந்த சோவியத் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான S-300 எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது ரஷ்யா, இன்னைய கரண்டான ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா இந்த உக்ரைன் கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்லோவாக்கியா கிட்ட ஒரு சில யூனிட்ஸ் சொல்லிட்டு மற்ற நாடுகள் கிட்ட ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில தான் இந்த ஏவுகணை மற்றும் விமான தடுப்பு அமைப்புன்றது இன்னைய வரைக்கும் உலகத்தில் இருந்துட்டு இருந்துச்சு. 2022 இந்த யுத்தமானது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன், ரஷ்யா சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன்ன்றது தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதில் எந்த சிக்கலும் இல்லை. இப்படி தொடங்கினதுக்கு அப்புறமா தான் S-300 உண்மையான பயன்பாடுன்றது உலகத்தோட கண்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படுது. இதுக்கு நான் ஏன் இப்படி காரணமாக சொல்கிறேன்னா, இந்த 2022க்கு முன்னாடி வரைக்கும் S-300 உண்மையான பவர் இல்லை, S-300 உண்மையான ஃபங்க்ஷன் என்னன்றதை எந்த ஒரு நாடாலையும் சரியாக சொல்ல முடியல. ஏன்னா ஒரு ஆக்டிவான காம்பேட் ஜோனில் அதிகமாக இது ஈடுபடுத்தப்படலை. 2015 முதல் முறையாக சிரியாவில் இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், ரஷ்யாவோட Su-24 விமானம்ன்றது முதல் முறையாக சிரியாவில் வச்சு சுட்டு வீழ்த்தப்படுது. இப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா அதை காரணமாக வச்சு ரஷ்யா அவங்களோட S-300 அதுக்கப்புறம் S-400 எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இந்த சிரியாவில் நிறுத்துறாங்க. இப்படி நிறுத்தினதுக்கு அப்புறமா தான் இந்த S-300 அந்த உண்மையான அந்த எபிலிட்டிஸ்ன்றது இந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. இதில் ஒரு மேஜரான இன்சிடென்ட் சொல்லணும். சரியா மே 17, 2022 சிரியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலும் ரஷ்யாவும் நண்பர்கள் கிடையாது, நேரடியாக எதிரிகளாக நின்று ரெண்டு தரப்புல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இந்த மே 2022 முதல் முறையாக இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான F-16 விமானங்களை இந்த ரஷ்யாவோட S-300 ஆனது குறி வச்சு ஒரு 13 மிசைல்ஸ் வரைக்கும், மேக்ஸிமம் 16 மிசைல்ஸ் சொல்றாங்க, சரியான கணக்குன்றது தெரியல, இப்படி ஃபயர் பண்ணப்பட்டதாகவும் அதுக்கப்புறமா இந்த விமானங்களில் ஒன்றுத்த கூட இந்த ஏவுகணை அமைப்பால் சுட்டு வீழ்த்த முடியலன்னு சொல்லிட்டு சேனல் 13 நியூஸ்ல ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. ஆனால் இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷனானது இருந்துச்சு. அடுத்து ஒரு சில நாட்களில் அப்போதைய இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த பென்னி கான்ஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துறாரு. இல்லை, ரஷ்யா S-300 மிசைல்ஸை எங்களோட F-16 விமானங்களை நோக்கி டார்கெட் லாக் பண்ணிலாம் ஃபயர் பண்ணல. எங்களோட விமானங்கள் உள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீஎம்டிவ், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் ஷாட்ஸ் ஃபயர் பண்ணுற மாதிரி தான் ரஷ்யா ஒரு 4 to 5 ஏவுகணைகள் வரைக்கும் ஃபயர் பண்ணாங்க. S-300 ரேஞ்சுக்கும் எங்களோட விமானப்படையோட ரேஞ்சுக்கும், அந்த விமானங்கள் பறந்துட்டு இருந்த அந்த தூரத்துக்கும் ரொம்பவே கேப்பானது இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு தரப்புமே ஒருத்தர் எடுத்து சண்டை போடலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். ஸோ F-16க்கும் ரஷ்யாவோட S-300க்கும் ஏற்பட்ட ஒரு முதல் சம்பவம்னு சொல்லிட்டு இந்த உலக நாடுகளில் பலர் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி 2020 நகர்னோ கரபா கான்ஃப்ளிக்ட்ல ஆர்மேனியாவுக்கு சப்போர்ட்டா இந்த S-300 ரஷ்யாவில் கொடுக்கப்பட்டு ஒரு 3 ட்ரோன் வரைக்கும் துருக்கியோட ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்தினது, அசர்பைஜானோட ட்ரோன்ஸை சுட்டு வீழ்த்தினது. அதுக்கப்புறம் இந்த S-300 2 ரேடார் வெஹிக்கிள்ஸை துருக்கியோட பைரக்தார் ட்ரோன்ஸ் அடிச்சுன்னு சொல்லிட்டு மாறி இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தாலும் இந்த சிரியாவில் தான் இந்த S-300 அந்த நிறைய ட்ராக்கிங் கெப்பாசிட்டிஸ் அமெரிக்கன் ட்ரோன்ஸை இதோட டார்கெட் ரேஞ்சில் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இதோட மிசைல்ஸை ஃபயர் பண்ணி அதை சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்களானது இந்த சிரியாவில் வச்சு நடந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி லிமிடெட் சினாரியோஸில் தான் இந்த S-300 அந்த ஃபங்க்ஷன் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது, ட்ரைனிங் எக்ஸசைஸை தவிர்த்து. ஏன்னா
இதை சைனா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சைனா இதோட இன்னொரு வேரியன்ட், ரிவர்ஸ் இன்ஜினியர்டு வேரியண்ட்டையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, ஈரான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ட்ரைனிங் எக்ஸசைஸ்லாம் இதை பயன்படுத்திட்டு ஓகே இதோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அப் டு த மார்க்காக இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்களை வெளி உலகத்துக்கு சொன்னாலும் மற்றவங்க நம்புகிற மாதிரியான இல்லை மற்றவர்களுக்கு ஒரு எவிடன்ஸோடு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நிகழ்ந்தது இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் தான். 2022 முதல் முறையாக இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு பெரிய இன்வேஷன் ஆனது ஏற்படுறப்போ, ரஷ்யா வந்து இதை ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் சொன்னாலும் உக்ரைன் வந்து இது ஒரு பெரிய வாராக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்பட்டப்போ ரஷ்யாவோட விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களை அதிகமாக நியூட்ரலைஸ் பண்ணதில் ஒரு பெரிய பங்கானது இந்த S-300க்கு இருக்குது. பதிலுக்கு ரஷ்யா என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிச்சாங்க, உக்ரைனோட விமானப்படைன்றது இந்த இடத்துல ரஷ்யாவோட டெரிட்டரிஸ்குள்ளே வந்தால் இல்லை அவங்களோட அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இவங்களால் S-300 பயன்படுத்தி அதை வேட்டையாட முடியும். அதுக்கு பதிலாக இந்த S-300ஓட மிசைல்ஸை கிரவுண்ட் டு ஏர் அட்டாக், அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் அட்டாக்கு பயன்படுத்துறதை தவிர்த்து கிரவுண்ட் டு கிரவுண்ட் அட்டாக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதை கொஞ்சமாக ரீமாடிஃபை பண்ணி அதில் ஆக்டிவ் GPS சீக்கர், அது மட்டும் இல்லாமல் அதோட ஹோமிங் டிவைசஸில் ஒரு சில மாற்றங்களை பயன்படுத்தி இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைலாக மாற்றி நிறைய இடங்களில் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய சேதங்களை இந்த உக்ரைனுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் ஒரு சில இடங்களில் கான்ட்ரடிக்ஷனான விஷயம் என்னென்னா, உக்ரைனோட சில அஃபிஷியல்ஸே ஒத்துட்ருக்காங்க உக்ரைனோட சில S-300 மிசைல்ஸ் மிஸ்ஃபயர் ஆகி கீழே விழுந்து அதில் நிறைய சிவிலியன் கேஷுவாலிட்டிஸும் ஏற்பட்ட கதை எல்லாமே இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் உக்ரைன் கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆனது வைக்கப்படுது. என்னதான் பேட்ரியாட், IRIS-T, SAMPT போன்ற அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இந்த உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுல உக்ரைன் இன்னும் கை தேர்ந்தவங்களாக மாறல, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பெருசாக கிடைக்கல. ஆனால் பதிலுக்கு S-300 இந்த உக்ரைனுக்கு கொடுத்தாங்கன்னா அதனால உக்ரைன் வந்து எஃபிஷியண்டாக ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸை வேட்டையாடுறது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட அந்த ஏர் செக்யூரிட்டியை டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. ஆனால் ஐரோப்பாவில் நிறைய நாடுகள் இதை முன்னாடி பயன்படுத்தியிருந்தாலும் இப்போ அந்த லிஸ்ட்டில் இருக்க நாடுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்லோவாக்கியா கிட்ட இருந்து ஒரே ஒரு யூனிட் S-300ன்றது இந்த உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஏற்கனவே பயன்படுத்த நாடுகள்லேருந்து ரீஃபர்பிஷ் பண்ணி நிறைய சிஸ்டம்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அது உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பவரை பூஸ்ட் பண்ணலை, ஒரு நார்மலான ஸ்டேஜில் தான் இருந்தது. இப்போ தான் ஜெர்மனி, உக்ரைன், அமெரிக்கா இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இதை வாங்கி பண்ண முடியும், ஏன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணுறப்போ இல்லைனா இதை விஷயத்தை விட்டுட்டு வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அதோட பாசிபிலிட்டிஸை செக் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு விஷயமானது புரியுது, 79% மேலே இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்குது புதுசாக ஒரு மிசைலை உருவாக்கி அதை இந்த S-300ஓட மர்ஜ் பண்ணுறதுக்கு. காரணம் என்னென்னா, அதிகமாக S-300 மிசைல் காம்பனன்ட்ஸ் இல்லை அந்த டெக்னாலஜியை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ன்றது உக்ரைனில் கிடையாது. சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்தப்போ அவங்க எவ்வளோ கொண்டு வந்தாங்களோ அதுலேருந்து 15% கூட எக்ஸ்ட்ரா ஏவுகணைகளையோ ஏவுகணை லான்ச்சர்ஸையோ இந்த உக்ரைன் 1990களிலிருந்து 2022 வரைக்கும் உருவாக்கலை. ஸோ இதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜியை உருவாக்கணுன்றதை விட அந்த லான்ச்சர்ஸ் நம்ம கிட்ட இருக்கட்டும், அதில் பயன்படுத்துறதுக்கு தேவையான ஏவுகணைகளை நம்ம புதுசாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு நெப்டியூன் ஆன்டிஷிப் மிசைல் இருக்குல்ல, அதை ஒரு பேஸாக வச்சு அதோட 70% ரீமாடிஃபை பண்ணி ரீஇன்ஜினியரிங் பண்ணி இதில் வச்சு ட்ரை பண்ணுறாங்க. ஃபெயில் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா உக்ரைனோட இந்த லுச் டிசைன் பியூரோன்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணைகள், அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் சார்ந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட கொரல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் ப்ராஜெக்டை இவங்க உள்ளே கொண்டு வராங்க. இதையும் இந்த S-300 ப்ரோக்ராமையும் ஒன்றா சேர்த்து அதுலேயும் நிறைய முயற்சிகளை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் உக்ரைனால் மட்டும் பல நாடுகளோட உதவி இல்லாமல் இதை பண்ண முடியல. ஸோ அந்த திட்டமும் ஃபெயிலியர் ஆகிடுது. அதுக்கப்புறமா தான் அமெரிக்கா கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை வச்சு இப்போ இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவோட மிசைல் டெக்னாலஜியை சோவியத் ரஷ்யா லான்ச்சர்ஸில் வச்சு புதுசாக பல மிசைல்ஸை உருவாக்கி இந்த ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும், இல்லை இது ப்ராக்டிக்கலி பாசிபிளான்னு பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாக இது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏற்கனவே சோவியத் லான்ச்சர்ஸ்லேருந்து ஒரு சில டார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட லான்ச்சர்ஸில் இருந்து தான் இவங்க அமெரிக்கன் மேட் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கான சில முயற்சிகளையும் எடுத்தாங்க. அதுக்கான முடிவுகள்ன்றது எதிர்பார்த்தபடி கிடைக்கலன்றதுனால அந்த ப்ராஜெக்டை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ட்ரை பண்ணாங்க. AIM-120 ஆம்ராம் மிசைல்னு சொல்லுவாங்கல்ல, BVR மிசைல், பிஆர் விஷுவல் ரேஞ்ச், கண்ணு கெட்டாத தொலைவில் இருக்கக்கூடிய விமானங்களை கூட சுட்டு வீழ்த்துறதுக்கான அந்த ஒரு மிசைல், அதை MiG-29 இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக இந்த அமெரிக்கா நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. இதை பற்றி நிறைய நியூஸ் சேனல்ஸில் ஒரு ஆர்டிக்கலையும் வெளியிட்டிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ப்ராக்டிக்கலி பாசிபிளான்னு கேட்டேன்னா பாசிபிள் தான், ஆனால் அதுக்கு கொடுக்கக்கூடிய காஸ்ட்ன்றது இந்த உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தும். ஏன்னா MiG-29 பொறுத்த வரைக்கும் இந்த ஃபயர் அண்ட் ஃபர்காட் கேட்டகரியில் இருக்க அந்த AIM-120 மிசைல்ஸை இதில் இன்டெகிரேட் பண்ணி அவங்க லான்ச் பண்ணால் இந்த MiG-29ஓட ஆன்போர்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸை
65% 65% 70% வரைக்கும் மாற்ற வேண்டியது இருக்கும். அப்படி மாற்றினா மட்டும்தான் இந்த அமெரிக்கன் மேட் வெப்பன்ஸை உங்களால் இந்த ஜெட்ஸ்லேருந்து ஃபயர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்ரைட்டீரியா வந்ததுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டை அப்படியே ட்ராப் பண்ணுறாங்க. மற்ற ஏவுகணைகளை மட்டுமே அதிலிருந்து பயன்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்துக்கும் வராங்க. ஸோ மற்ற ஏவுகணைகள் மட்டுமே இந்த வகையான விமானங்கள்ல இருந்து ஸ்டார்ம் ஷேடோ போன்ற ஒரு சில ஏவுகணைகளை மட்டுமே இதிலிருந்து ஏவுறதுக்கான அந்த ஒரு திட்டத்துக்கு வந்து அதை இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ அமெரிக்காவோட இந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள் இதில் தோல்வி அடைந்தாலும் இந்த S-300 ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி உக்ரைனுக்கு ஒரு புது வேரியண்ட்டாக கொடுக்கறதுக்கான முயற்சின்றது கண்டிப்பாக இவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான அந்த சக்ஸஸ் ரேஷியோன்றது இந்த இடத்துல நிறைய அதிகமாக இருக்குது. இதனால இந்த நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அனுகூலன்றது ரொம்ப அதிகம். ஏன்னா இன்னமும் இது நிறைய ஈரான் கிட்ட ஆக்டிவாக இருக்குது, ரஷ்யா கிட்டேயும் ஆக்டிவாக இருக்குது. நாளைக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் ரஷ்யாவுக்கும் டேரெக்டாக நாட்டோவுக்கும் இல்லை ஈரானுக்கும் அமெரிக்கான்றது ஏற்படுறப்போ இந்த S-300 எப்படி அடிக்கணும், அந்த மிசைல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஜாமிங் டெக்னிக்ஸ் என்னன்னு சொல்கிறது எல்லாத்தையுமே இவங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னைக்கு சோவியத் ரஷ்யா உடஞ்சதோ அன்னைக்கே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு ரஷ்யாவோட முக்கியமான நிறைய ஆயுதங்களோட ப்ளூ பிரிண்ட்ன்றது கிடச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறமா கணக்கில் அடங்காத சோவியத் ரஷ்யாவோட டெக்னாலஜி இப்போ கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கிறது அமெரிக்காவோட கைகளில் சிக்கியிருக்கு. ஸோ ரஷ்யாவோட டெக்னாலஜியை பிரித்து படிக்கிறதுக்கும் குறிப்பாக இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸோட மிசைல்ஸை படிக்கிறதுக்கும் அமெரிக்கா இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வரப்போகிற வாரங்களில் இல்லை வரப்போகிற ஒரு சில மாதங்களில் இது கன்ஃபார்மாக அவங்களால முடியுமான்றது நம்மளோட பார்வைக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டை அமெரிக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு ஜெர்மனியோட உதவியோட நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் RK.